ஒரு காலத்திலே பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து வந்தார். ரட்சிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை தான் அன்றைக்கு குறியாக இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்ல. லைக்ஸ், எவ்வளவு வியூஸ், இது எல்லாம் எழுப்புதல். சொல்றாங்க, நான் பேசுற பிரசங்கத்தை கேட்க 1,00,000 வியூஸ். அவன் வியூஸ் பார்த்துட்டு போய் விடுவான். அதெல்லாம் எழுப்புதல். அப்ப இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதான். ஒரு இமை பொழுதிலே, நொடி பொழுதிலே கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருக்குன்னு அங்கே அமர்ந்து காத்திருந்தவர்கள், கர்த்தருடைய சித்தத்தை திட்டத்தை தெளிவாய் முடித்தவர்கள் பறந்து போவாங்க. இவன் உட்கார்ந்து அதை வீடியோ எடுத்து போட வேண்டியதான். நான் எத்தனையோ முறை என் வீடியோல எச்சரித்து சொன்னேன். அந்த ஊழியக்காரனை சொல்ல கேட்காம பாருங்க, இப்ப காணாம போயிட்டார். ஊழியமே ஒண்ணும் இல்லாம நாசமா போயிடுச்சு பாத்தீங்களா, பேசிட்டு இருப்பான். நம்ம காணாமல் போகல, கர்த்தரால் கொண்டு போகப்பட்டு விட்டோம். அவனுக்கு தெரியாதது காணும். இன்னும் சில ஆள் வீடியோ போடுவான். நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன். பாருங்கள், அந்த அந்த அம்மாவுடைய புருஷன் சாட்சி சொல்ல, ஆமாயா நான் எத்தனையோ முறை சொன்னேன், 4 மாடிக்கு மாத்திரம் போகாதன்னு சொன்னேன். நீ தூத்துக்குள்ள இருக்கிறியா, கார்த்திக் நடத்துற கூட்டத்துக்கு மாத்திரம் போகாத சொன்ன, கேட்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ராத்திரில எந்திரிச்சு காலை எந்திரிச்சு காஃபி எங்கன்னு கேட்கிறேன், காஃபி இல்ல, மனைவியவே காணும்யா.